நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். குதிரைகள் எல்லாம் ஓடி போய் கடித்து அவற்றை எல்லாம் இறக்க செய்து விடுகிறது. ஒன்றுக்கு காலை கடித்தது என்றால் ஒன்று போய் கழுத்தை கடிக்கிறது. இப்படி இந்த நரிகள் எல்லாம் அந்த காவலாளிகள், அந்த குதிரை லாயத்தில் வேலை செய்பவர்கள் எல்லாம் துன்புறுத்தி விட்டு அந்த கட்டி இருக்கின்ற கயிற்றை அறுத்து கொண்டு இந்த நரிகள் எல்லாம் ஏறி ஓடி விடுகின்றன. அந்த இடம் இப்பொழுதும் கூட நரிமேடு என்று சொல்லப்படுகிறது. சமீபத்திலே அங்கே அந்த நரிமேட்டிலே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில். அந்த பள்ளிக்கூட வரலாற்றிலே கூட சொல்கிறார்கள், நாங்கள் இந்த இடத்தை வாங்கும்போது நரிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருந்தன, புதர்கள் மண்டி கிடந்தது. அந்த இடத்தை நாங்கள் வாங்கி அந்த இடத்தை சீர்படுத்தி காடுகளை எல்லாம் அழித்து அந்த நரிகளை எல்லாம் ஒழித்து தான் நாங்கள் இந்த பள்ளியை கட்டினோம் என்று அந்த கிறித்துவ பள்ளியினர் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த நரிகள் ஓடிய இடம், அந்த நரிகள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறது பிற்காலம் வரையில். அப்படி அந்த நரிமேட்டிலே அந்த நரிகள் எல்லாம் ஏறி ஓடிவிட்டன என்று சொல்லி, இந்த நரிகள் எல்லாம் ஓடிவிட்டவுடன் பொழுது விடுகிறது. நல்ல குதிரைகள் வந்தது, அருமையான குதிரைப்படை நமக்கு அமைந்தது என்று சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்த பாண்டிய அரசன் முன்பு இந்த லாயத்தை பாதுகாப்பவர் ஓடி போய் சொல்கின்றார், இந்த குதிரைகள் எல்லாம் குதிரைகளே அல்ல, அவைகளெல்லாம் நரிகள். அப்படி ஒரு ஏமாற்றுக்காரனாக இந்த மாணிக்க வாசகன் இருக்கிறான். இப்படி காட்டில் இருக்கிற நரிகளை எல்லாம் நம் கண்ணை கட்டி மாயமாக்கி அவற்றையெல்லாம் குதிரைகளாக கொண்டு வந்து தந்துவிட்டான். அவை தங்களுடைய உண்மை சொரூபத்தை காட்டி எல்லாவற்றையும் கடித்து விட்டு ஓடிவிட்டது அப்படி என்று சொல்ல அரசனுக்கு மிகுந்த சினம் உண்டாகிறது. அப்படியே பிடித்து வந்த மாணிக்க வாசகனை என்று சொல்லி மாணிக்க வாசகரை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து அந்த வையை என்று சொல்லப்படுகின்ற, வைகை என்று சொல்லப்படுகின்ற அந்த மணலிலே அவரை வெயிலிலே நிற்க வைக்கிறார்கள். தலையிலே கல், பெரிய பாறாங்கல் தலையிலே வைத்து, இவ்வளவு பொன்னை இவன் செலவழித்து விட்டான் அல்லவா, அரசாங்கத்திலிருந்து பொன்னை பெற்று அதை செலவழித்து விட்டான், அதனால் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை இது என்று சொல்லி கைகளிலும் பாறைகளை தாங்க சொல்லி தோளிலும் கல்லை வைத்து தலையிலும் கல்லை வைத்து அவரை நல்ல வெயில் காலத்தில் உச்சி வெயிலில் நிற்க வைத்து தண்டிக்கிறார்கள். அவரா பார்க்கிறார், தலையில் பாரம் அழுத்துகிறது, தோளில் பாரம் அழுத்துகிறது, கையிலும் தாங்க முடியவில்லை, வெயிலும் காலில் வெயில் சுடுகிறது, மணல், அந்த ஆற்று மணல் அப்படி ஒரு கொதிக்கிறது. இதையெல்லாம் பார்த்து உடனே அனுபவித்த உடனே அவருடைய உடல் வியர்த்து கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் கொட்டுகிறது. சிவபெருமானே, எனக்கு இது கிடைத்த தண்டனையா, என்னை காப்பாற்றுவாயா என்று கதறுகிறார். அப்படி அவர் கதறிய போது உடனே அந்த வையை ஆற்றுகளே, அதுவரை மணலாக கொதித்து கொண்டிருக்கிற அந்த வையை ஆற்றில் பெரு வெள்ளம் வருகிறது. வெள்ளம் வந்தவுடன் மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த வெள்ளத்தை பார்த்தவுடன் ஓடிவிடுவார்கள். மழை பெய்தாலே நாம் எல்லாரும் ஓடி போய் வீட்டிற்குள்ளே ஒளிந்து கொள்வோம். இவருக்கு தண்டனை தந்ததோ அல்லது இவர் தண்டனை பெற்று ஆற்றில் நின்று கொண்டு இருக்கிறார் என்பதோ எல்லாருக்கும் மறந்து விடுகிறது. ஓடி போய் அவரவர்கள் அந்த வெள்ளத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள பாடுபடுகிறார்கள். இந்த வெள்ளம் வந்தவுடன் இவரும் அந்த கல்லை எல்லாம் தள்ளிவிட்டு, காவலாளிகள் போய்விட்டதனால் இவரும் தன்னுடைய வீட்டுக்கு போய்விடுகிறார். இப்படி போன உடனே அரசனுடைய நினைவு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சிறிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசன் முயலும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வந்துவிட்டால் சிறிய பிரச்சனை மறந்துவிடும் இல்லையா? நமக்கே ஒரு சின்ன கவலை இருக்கிறது, அந்த சின்ன கவலையை நாம் மறக்க வேண்டும் என்றால் அதை விட பெரிய கவலை நமக்கு வர வேண்டும். அதுபோல இந்த சின்ன பிரச்சனை இவன் தண்டிக்கப்பட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் ஆற்றில் பெருவெள்ளம் வந்து வீடுகள் எல்லாம் அழிகின்றன, வீட்டிற்குள் எல்லாம் வெள்ளம் புகுகிறது. உடனே அரசன் என்ன செய்கின்றான் என்றால், நாடு முழுக்க முரசறைவிக்க செய்கின்றான். வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால், ஒரு வீடு இருக்கிறது என்றால், அந்த வீட்டிலிருந்து ஒருவர் வந்து இந்த கரையை அடைக்க வேண்டும். வையை ஆற்றினுடைய கரையை மண் கொட்டி அடைக்க வேண்டும். இதை அடைக்கவில்லை என்றால் ஒவ்வொரு வீட்டுக்கும் இது அந்த அடைக்காத வீட்டுக்கு தண்டனை தரப்படும் என்று சொல்லி முரசறைவிக்கிறார்கள். இந்த பாண்டிய நாடு முழுக்க இந்த செய்தி பரவுகிறது. அந்த மக்கள் எல்லாம் ஓடி வந்து அந்தந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் தங்களுடைய வீடு, முகவரி,
எல்லாம் சொல்லி இந்த வீட்டுக்கு நான் அடைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அடைக்கிறார்கள். அந்த ஊரிலே ஒரு வந்தி என்று சொல்லுகின்ற ஒரு பிட்டு விற்கும் மூதாட்டி இருக்கிறார். பிட்டு விற்கும் மூதாட்டி. அந்த மூதாட்டிக்கு கணவன் இல்லை, பிள்ளையும் இல்லை, உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை. வயது முதிர்ந்த மூதாட்டி. அவளுக்கு என்ன சொல்கின்றார்கள் என்றால், அரசாங்க அதிகாரிகள் வந்தி இங்கே வா என்று அழைத்து, அம்மா உன்னுடைய பங்கு, உன்னுடைய வீட்டுக்கு ஒரு பங்கை அடைக்க வேண்டும், நீ கரையை அடைக்க வேண்டும், நீ உடனே வந்து அடைக்க ஏற்பாடு செய் என்று சொல்கிறார். ஐயா, நானோ வயது முதிர்ந்தவள், நான் எப்படி வந்து அடைப்பேன், எப்படி அடைப்பையோ எங்களுக்கு தெரியாது, நீ அடைத்தாக வேண்டும், உன்னுடைய பங்கை நீ அடைத்தாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதிகாரிகள் போய்விடுகிறார்கள். உடனே இந்த வந்தி கிழவி என்ன செய்கின்றாள் என்றால், தினமும் அவள் தான் அந்த பிட்டை அவித்தவுடன் இறைவனுக்கு மனதால் அந்த பிட்டை நிவேதனம் செய்துவிட்டு படைத்து விட்டு தான் அதை விற்பாள். அந்த பிட்டு விற்று வருகிற சொற்ப ஊதியத்தை கொண்டு தான், சொற்ப பணத்தை கொண்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறாள். தன்னுடைய வீட்டிலே இப்பொழுது அந்த கரையை அடைப்பதற்கு ஒரு ஆண் மகனும் இல்லை. யாரை கூப்பிடுவது? உடனே சிவபெருமானிடம் அவள் முறையிடுகிறாள். சிவா, வந்து என்னை காப்பாற்று, சிவபெருமானே என்னை காப்பாற்று, எப்படியாவது இந்த அரசனுடைய தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொன்னவுடன் இறைவன் வருகிறார். எப்படி வருகிறார் என்று கேட்டால், அடிமுடி காண பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடிய அந்த முடியிலே இண்டை மாலை என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான மாலைகள் அணிந்த அந்த திருமுடியிலே ஒரு பழைய அழுக்கு நிறைந்த துணியை சும்மாடாக வைத்திருக்கிறார். சும்மாடு என்றால் ஒரு கணம் வைக்கிறோம், ஒரு குடம் வைக்கிறோம் அல்லது ஒரு கல் வைக்கிறோம் என்றால் தலையில் நேரடியாக வைக்க மாட்டோம். அந்த தலைக்கு மேலே ஒரு துணியை சுற்றி பிரமணை என்று சொல்வார்கள், சும்மாடு என்று சொல்வார்கள். ஒரு பாத்திரம் வைக்கும் போது அதற்கு பிரமணை வைப்போம், பாத்திரம் உருண்டு விடாமல் இருப்பதற்காக. அதுபோல தலையில் வைக்கின்ற பொருள் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக சும்மாடு வைப்பார்கள். இந்த அழுக்கு துணி ஒன்றினால் சும்மாடு வைத்து அதற்கு மேலே சும்மாடை கட்டி கொண்டு இருக்கிறார். தோளிலே என்ன வைத்து கொண்டு இருக்கிறார் என்றால், உடுத்தியிருப்பதோ புலி ஆடைக்கு பதிலாக ஒரு கிழிந்த கந்தல் துணியை கட்டியிருக்கிறார். தோளிலே ஒரு தன்னுடைய தோளினுடைய சிறப்பினாலே இந்த 3 புறங்களையும் செற்றவர் அவர். அப்படி ஒரு அழகான தோள்களை படைத்தவர். அப்படிப்பட்ட அழகியவன் என்ன செய்கிறார் என்றால், மழுங்கி போன ஒரு மண்வெட்டியை தோளிலே சாத்தி கொண்டு அந்த சும்மாட்டின் மேலே ஒரு மூங்கில் கூடையை வைத்து கொண்டு, கூலிக்கு ஆள் கேட்பார் உண்டோ, கூலிக்கு ஆள் கேட்பார் உண்டோ என்று கேட்டுக்கொண்டே அந்த வந்தி இருக்கும் தெருவிலே வருகிறார். வந்திக்கு இந்த அவர் சொல்வது வந்தியினுடைய காதிலே தேனாக பாய்கிறது. உடனே வெளியே ஓடி வந்து, அப்பா என்னுடைய பங்கை நீ அடைப்பாயா, என்னுடைய கூலி ஆளாக நீ இருப்பாயா, வைகையை அடைப்பாயா, வைகை கரையை என்னுடைய பங்கை அடைப்பாயா என்று கேட்டால், ஓ அடைக்கிறேன், என்ன கூலி தருவாய் அம்மா என்று கேட்கிறார். உடனே அந்த பெண், எனக்கு கூலி தருவதற்கான வசதி இல்லை, ஏதோ இந்த பிட்டை விற்று கொண்டு இருக்கிறேன், இந்த பிட்டு உதிர்ந்து போகும் அல்லவா, அந்த குழா புட்டு என்று சொல்வோம், அந்த பிட்டு எடுக்கும் பொழுது உதிர்ந்து போனதையெல்லாம் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறாள். அப்படியா என்று சொல்லி, சரி கொடு என்று. இப்பொழுது இல்லை, நீ போய் அடைத்து விட்டு வா, தருகிறேன் என்று. வேலை செய்த பிறகு தானே கூலி கொடுப்பார்கள். இல்லை இல்லை, எனக்கு மிகுந்த பசியாக இருக்கிறது, பசியினால் நான் மிகுந்த களைப்பாக இருக்கிறேன், என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, நீ அந்த பிட்டையெல்லாம் கொடு, நான் உண்டு விட்டு போய் உன்னுடைய பங்கை அடைக்கிறேன் என்று சொல்கிறார். அன்று அந்த வந்தி எடுக்கிற அத்தனை பிட்டுமே உதிர்ந்து போகிறது. ஒரு உதிர்ந்த பிட்டு தருகிறேன் என்று சொன்னாள் அல்லவா, அதனால் எடுக்கின்ற அத்தனை வேக வைத்த அத்தனை பிட்டும் உதிர்ந்து உதிர்ந்து போகிறது. அந்த துணியை மூடி வைத்திருக்கிறாள் அந்த பிட்டின் மேலே. அந்த துணி ஆவி படிந்து ஒரு நிறம் மாறி இருக்கிறது. வெள்ளை துணி என்பது வெள்ளையாக இல்லாமல் ஒரு மஞ்சள் கலந்த நிறத்திலே, பழுப்பு நிறத்திலே அழுக்கடைந்திருக்கிறது. அந்த துணியிலிருந்து அந்த பிட்டை எடுத்து தருகிறாள். எடுத்து தந்தவுடன் அதை வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு, நான் போய் அடைத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். போனவர் என்ன செய்கின்றார் என்றால், அங்கே போனவுடன் நான் தான் வந்தியினுடைய வேலைக்காரன், வந்தியினுடைய பங்கை அடைக்க வந்திருக்கிறேன் என்று அங்கே அமர்ந்திருக்கிற அதிகாரிகளிடம் தன்னுடைய பெயரையும் சொல்லி
வந்தியினுடைய இதையும் சொல்லி தன்னுடைய பேரை பதிவு செய்து கொள்கிறார்.